நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. குறைவில்லாமல் நடத்தினீரே. தடையெல்லாம் நீராகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே. தடையெல்லாம் நீராகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே. என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே. முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே. முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே.
எனக்குள் ஜீவன் தந்தவரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீராகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இரு வீட்டார் சார்பாக உங்களை யாவரையும் வரவேற்கிறோம். நாம் பூசீட்ட விழாவுக்கு வந்திருக்கிறோம். இந்த விழாவை தேவன் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக விருதுநகர் ஏஜி சபையின் தலைமை போதகர் அவர்கள் ஜெபிப்பார்கள். சுத்தமுள்ள நல்ல பிதாவே, கிருபையுள்ள தேவனே, அருமையான இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் உண்மை புதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விவாதத்துக்கான ஆண்டவர் அந்த ஆயத்த பணிகளில் ஆண்டவரே ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். அருமையான ஆண்டவரே, இந்த தம்பிக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அவனை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதுபோல இந்த மகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளையும் நீங்கள் ஆசீர்வதித்து மேன்மையாக வழி நடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, 2 குடும்பத்தாரையும் வந்திருக்கிற விசுவாசிகள் உறவினர்கள் யாவரையும் மேன்மையாக ஆசீர்வதித்து நடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சில பாடல்களை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல்களை ஒன்றான தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை சொல்லி எல்லாரும் பாடுவோம். என்னோடு பாட தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து பாடும்படியாய் உங்களை அன்பாய் கேட்கிறேன். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே
சமாதானமும் பிரியம் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, எல்லாரும் சேர்ந்து வாழ்க. முடிந்த வானத்துக்கு நேர கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போமா? ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பாவாரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பாவாரே. எங்கள் ஒளி மாயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளி மாயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. வாழ்க, கூரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. கூரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. மகிழ்ந்து காலை கூறட்டும், பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயமாக மூடி நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை அப்படியே ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த குடும்பத்திற்கு நீர் பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நேர்வழியாய் நடத்தி வருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையார்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள் எல்லாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிங்க பாப்போம். எல்லாம் தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவராலுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே, பாத்திரரே, பாத்திரரே. நீர் ஒருவரே ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, மீதியான வேளை பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர்
இந்த குடும்பத்துக்கு பாராட்டிருக்கிற பெரிதான கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் செகின் தகப்பனார் தாயார் முன்பு வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஐஸ்வர்யாவுடைய தகப்பனார் எங்களும் முன்பு வரும்படியாய் உங்களை அன்பாய் கேட்கிறேன். செகினுக்காக ஜாஸ்மின் ஐஸ்வர்யாவை நீங்கள் பொண்ணெடுக்க விரும்புகிறீர்களா? உங்களுக்கு உங்களுடைய மகள் ஜாஸ்மின் ஐஸ்வர்யாவுக்காக செகின் சம்பத்தை நீங்கள் விரும்புகிறேன். மாப்பிள்ளை வீட்டார்கள் வாங்கி கொண்டு வந்திருக்கிற வெகுமதிகளை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க முடியாய் உங்களை அன்பாக கேட்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். God gave me you when I was lost. He led me through, no matter the cost. Now every day I see His grace. Every time I see Your face, God gave me you, and I won't let go. You're the love He knew my heart would know. We've walked through storms, we've seen the sun. With You I know the best to come. Through highs and lows, through joy and pain, Your love has stayed. It won't change. You're more than just my dream come true. You're proof of what His love can do. Together we will always be a story of His mystery. God gave me You when I was lost. He led me through, no matter the cost. Now every day I see His grace. Every time I see Your face, God gave me You, and I won't let go. You're the love He knew my heart would know. Yes, God gave me குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சந்நிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சந்நிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்ட பாவமெல்லாம் மறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சந்நிதானத்தில். வல்லவரம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார்.
வல்லவரம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். மகிமையில் பேசிப்போம். மகிமையில் பேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். தீபம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி போலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி போலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். தீரையாம் பார்க்கும் கண்களை தந்தீரையாம் பாடும் உதடுகள் தந்தீரையாம் உழைக்கும் கரங்களை தந்தீரையாம் ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி போலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா
திருமணத்திற்கு அவர்கள் சம்மதித்ததன் மூலமாக செகண்ட் சம்பத் கொடுத்திருந்த இந்த சேலையை அவர்கள் அணிவித்து வந்தது நிமித்தம் அவர்கள் சம்மதித்திருக்கிறார்கள். இப்பொழுது செகண்ட் சம்பத் அவர்கள் உறுதிப்படுத்துகிறதன் மூலமாக அவங்க குடும்பத்திலேருந்து பூ வைப்பாங்க. Forever starts with the dew. You're more than just my dream come true. You're proof of what is love can do. Together we will always be a story of his mystery. God gave me you when I was lost. He led me through, no matter the cost. Now every day I see His grace. Every time I see Your face, God gave me You, and I won't let go. You're the love He knew my heart would know. When silver lines crown all our days, we'll still be singing heaven's praise. கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். ஒரு 5 நிமிடங்கள் பொறுமை காக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டார். அதன் பின்பு தேவன் விதமாக அவர் சொல்லுகிறார், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. நீங்கள் இப்படி நாம் சொல்லலாம், செகண்ட் சம்பத் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. செகண்ட் சம்பத் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று அங்கே சொல்லுகிறார். அதற்கு முன்பு அதிகாரங்களிலே, ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே பல காரியத்தை தேவன் நல்லது, வெளிச்சம் நல்லது, தேவன் வெட்டாந்தரையும் பூமியும் என்று சேர்த்து ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அது நல்லது, அது நல்லது என்று ஆண்டவர் அதை சொல்லுகிறார். ஒவ்வொரு புள்ளையும் பூண்டுகளையும் உருவாக்கி கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை உருவாக்கின பின்பு அது நல்லது என்றார். ஆகாய தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலை வைத்தார். அது தேவன் அது நல்லது என்று சொன்னார். நல்லது அல்ல என்று தேவன் சொன்ன ஒரே காரியம் என்னவென்றால், மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று அவர் ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். செகண்ட் சம்பத்துக்கு ஏற்ற துணை யார் தான்? ஜாஸ்மின், ஐஸ்வர்யா தான் ஏற்ற துணை என்பதை தேவன் அறிந்து அதை ஆண்டவர் எவ்வழியாய் நடத்துகிறார் என்றால் நேர்வழியாய் நடத்தினார். இந்த குடும்பத்தை அவர்களை நேர்வழியாய் நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன் நம்மை நேர்வழியாய் நடத்துகிறவர்.
ஆபிரகாமுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தார். அந்த வேலைக்காரன் பேர் எலியேசர். எலியேசரிடம் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் தேவன் அழைத்ததின் மூலமாக ஆசீர்வாதத்தின் மகனாய் இருக்கிற ஈசாக்குக்கு அங்கே பெண் கொள்ள வேண்டும் என்று அங்கே ஒரு பெரிய ஒரு வேலையை கொடுக்கப்பட்டது. அப்பொழுது முதலாவது அவர் செய்த வேலை என்னவென்றால், எலியேசர் ஜெபித்தார். இந்த இரு வீட்டார்களும் முதலாவது செய்த வேலை, அவர்கள் இவர்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனக்கு நன்றாய் தெரியும், செகின் சம்பத்துடைய குடும்பம் ஜெபம் செய்தது, நாங்களும் ஜெபித்தோம். அதே போல ஜாஸ்மின் அவர்களுடைய குடும்பமும் இதற்காக ஜெபித்து இருப்பார்கள். அந்த ஜெபத்தின் விடையாக, ஜெபத்தின் ஆன்சராக இன்றைய நாளிலே அந்த ஜெபத்துக்கு பதில் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேர்வழியாய் நடத்தி வந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் இவ்விதமாய் கூறுகிறது, தலை குனிந்து கர்த்தரை வணங்கி அவர் என்னை நேர்வழியாய் நடத்தினார் என்று அங்கே சொல்லுகிறார். இங்கே எலியேசருடைய வேலை ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும் என்பதுதான். ஈசாக்கின் தேவன் எவ்விதமாய் ஆசீர்வதித்தார் என்பது நாம் எல்லாருக்கும் அறிந்தது. இன்றும் ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் தான் நாம் அவர்களை துதிக்கிறோம், அழைக்கிறோம். அவ்விதமாக இந்த பூமியின் ஆரம்ப காலத்தில் இருந்த நபர்களை எல்லாவற்றையும் விட்டு ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நமக்கு எல்லாருக்கும் பிதாவாக நாம் ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு 2 விதமான ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. அதில் ஒன்று இரத்த சம்பந்தமான கடற்கரை மணலை போல இருக்கிற ஆசீர்வாதம், இன்னொன்று நட்சத்திர வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போல உள்ள ஆசீர்வாதம். அதுதான் நம்ம யாரு? நம்ம எல்லாம் யாரோட சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. நேரடியாக நாம் இல்லாவிட்டாலும் நாம் வானத்து நட்சத்திரத்து சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல நாமும் ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிறோம். அவ்வளவு தூரம் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் தேவன் ஆசீர்வதித்தார். அதே போல இந்த செகினையும் சகோதரி ஜாஸ்மின் அவர்களையும் இணைக்க இருக்கிறார். தேவன் இவர்களை ஆசீர்வதிப்பார். தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய வழி நடத்துதலுக்கு ரொம்ப முக்கியமானது முதலாவது ஜெபம். நீங்கள் இன்னும் திருமண நாட்கள் சரியாக நமக்கு ஒழுங்கு செய்யப்படவில்லை. அநேகமாக அடுத்த ஒரு மாதம் இருக்கும். நீங்கள் இருவரும் இப்ப இருந்து வேதத்தை ஒரு முறை வாசித்து முடித்து விட வேண்டும். உங்களுக்கு வேதத்தை வாசிக்காதவர்கள் அல்ல, ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து உங்களுடைய திருமணத்திற்குள்ளாக வேதத்தை ஒரு முறையாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசித்து விட வேண்டும். எப்படி வாசிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். முன்பக்கத்தை எடுத்து ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம் இப்படி வாசிக்கிறது அல்ல. எல்லா பகுதியும் நீங்கள் வாசித்து முடிக்க தீர்மானம் பண்ணுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஜெபத்திலும் வேதத்திலும் நீங்கள் தரித்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தாரோ, எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ, அவர்கள் சம்பத்தை பெற்றார்களோ, அதே போல நம் பாப்பா ஜாஸ்மின் உண்மையாகவே நீங்கள் சம்பத்தை தான் பெற்றிருக்கிறீர்கள். ஏனென்றால் தம்பி பேர் என்னது? செகின் சம்பத். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உண்மையிலே ஒரு நல்ல தம்பி. இந்த குடும்பம் எனக்கு தம்பி சிறு வயதிலிருந்தே எனக்கு தெரியும்.
ஒரு உலக பிரமாணமாக சொல்கிறதா இருந்தால் நீங்கள் பெரிய ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கர்த்தருடைய கிருபை, நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறதா இருந்தால், இந்த செகினுக்கு எங்கள் குடும்பத்தில் நிறையா பொண்ணு பார்த்தேன். எப்படியாவது நம்ம குடும்பத்தில் சேர்த்துடணும்னு. என் தங்கச்சிமார்களெல்லாம் கொஞ்சம் வயசு கம்மி, அவங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, முடிச்சிருவோம், படிச்சிருவோம், தம்பி படிக்க வச்சிருவான்லாம் நான் பேசி பார்த்தேன். நான் சபையில் தான் இதை சொல்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு உங்கள் போகிறவரிடமும் அதை தான் நானும் சொன்னேன். தம்பியை விசாரித்தார்கள். உண்மையிலே நீங்கள் லக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, அவங்க எவ்வளோ லக்குன்னு எனக்கு தெரியாது. நான் உறுதியாக சொல்ல முடியும், செகின் ஒரு சம்பத் தான். உண்மையிலே சம்பத். அவன் கெஜெட்லேயும் சம்பத் தான் இருக்கும். நீங்கள் வேணா வேற பார்த்துக்கோங்க, ஆதார் எல்லாத்துலேயும் சம்பத் தான் இருக்கும். கர்த்தர் அவிதமாய் உங்களை சம்பத்திலும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது ஜெபம், வேதத்தை நீங்கள் வாசியுங்கள், உறுதியாயிருங்கள், கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை துதிக்கிறதாக எலியேசர் செய்தார். கர்த்தரை தலை குனிந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். நீங்களும் ஸ்தோத்தரியுங்கள், உங்களுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். கர்த்தரை எக்காலத்திலும், சங்கீதக்காரன் சொல்லும் போது எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறார். அதே போல நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இவர்கள் இயேசு கிறிஸ்துவை இருவரும் அறிந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். நீங்களும் ஒருவேளை அறியாமல் இருப்பீர்கள் என்றால், இயேசு உங்கள் பாவங்களை அவருடைய இரத்தத்தினாலே மன்னிக்கிறார். செகினும் ஜாஸ்மினும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இங்கே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மாத்திரமே பாவ மன்னிப்பு உண்டு, பரலோகம் செல்ல முடியும் என்பதை அறிந்து இவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கடைசியாக நம்ம போதகர் அவர்கள் செபித்து ஆசீர்வாதம் கூறி முடிப்பார்கள். கொஞ்சம் அமைதலாக இருப்போம். முடிய போது அதற்கப்புறம் நீங்கள் எவ்வளவு சத்தமாக பேசுகிறதா இருந்தாலும் பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அருமையான தம்பிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் அவனை தெரிந்து கொண்டீர், அவனை ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. அவனுக்கென்று நீங்கள் நியமித்த ஆண்டவரே, இந்த மகளுக்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வாதமாக இருவரும் கர்த்தருக்கு முன்பதாக இருப்பதற்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. ஏற்ற நாள் வரும்போது அவர்களுடைய திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டது போல அது நடைபெறும். ஆண்டவரே, அது வரைக்கும் அவர்கள் தேவனோடும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளோடும் நெருங்கி இருப்பதற்கு நீங்கள் அனுக்கிரகம் செய்யும். 2 குடும்பத்தாரையும் உறவு மக்களையும் மேன்மையாக நடத்தும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் என்றென்றுமாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். செகின் சம்பத் அவர்கள் ஜாஸ்மின் அவர்களுக்கு முதலாவது ஒரு பரிசுகளை வழங்க இருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவளை இது கர்த்தராலே வந்த காரியம், அவராலே நேர்ந்த காரியம், இனி அவர் கைகளில் நான்
இது கத்தராலே வந்த காரியம், அவராலே நேர்ந்த காரியம், இனியவர் கைகளில் நான். இது கத்தராலே வந்த காரியம், அவராலே நேர்ந்த காரியம், இனியவர் கைகளில் நான். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எம்மை இணைத்தவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே எம்மை இணைத்தவரே. எனக்கென துணையை கொடுத்தவர் நீரே, இருக்கரம் இணைய செய்தவர் நீரே, இனியவரும் பிரிப்பதில்லை நீர் இணைத்ததை. இது கத்தராலே வந்த காரியம், அவராலே நேர்ந்த காரியம், இனியவர் கைகளில் நான். இது கத்தராலே வந்த காரியம், அவராலே நேர்ந்த காரியம், இனியவர் கைகளில் நான். மனவாழ்வை புவி மீது தந்தீரே, எனக்கான சரி பாதி கொடுத்தீரே. மனவாழ்வை புவி மீது தந்தீரே, எனக்கான சரி பாதி கொடுத்தீரே. துணை பிரியாது பிரிவறியாது மெய் தவறாது இறுதி வரை வாழ வேண்டும். உம்மை மறவாது என்றும் மறுக்காது, உன் வார்த்தையிலே வாழ்வில் வாழ வேண்டும். இருவரும் ஒருவராகி பேச வாழும் காலம் எல்லாம் உம்மோடு வாழ. இருவரும் ஒருவராகி பேச வாழும் காலம் எல்லாம் உம்மோடு வாழ. இது கத்தராலே வந்த காரியம், அவராலே நேர்ந்த காரியம், இனியவர் கைகளில் நான். இது கத்தராலே வந்த காரியம், அவராலே நேர்ந்த காரியம், இனியவர் கைகளில் நான். இது கத்தராலே வந்த காரியம், அவராலே நேர்ந்த காரியம், இனியவர் கைகளில் நான். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையில்
அகற்றினீரே, குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவர். உணவு அருந்தி விட்டு செல்லவும், இதே போல திருமணத்தை வந்து சிறப்பாக நடத்திடுறீங்க. எனக்குள் ஜீவன் தந்தவரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு
அகற்றினீரே, குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே, நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீ
நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றினீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றினீர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்ன உள்ளங்களினையும் நேரம், தேவலோகம் மகிழும் நேரம், உற்ற உறவுகளும் மற்றும் நண்பர்களும் வாழ்த்து கூறும் நேரம். உற்ற உறவுகளும் மற்றும் நண்பர்களும் வாழ்த்து கூறும் நேரம். வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க, வாழ்க வாழ்க வளமாக வாழ்க. வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க, வாழ்க வாழ்க வளமாக வாழ்க.
தேவலோகம் மகிழும் நேரம், உற்ற உறவுகளும் மற்றும் நண்பர்களும் வாழ்த்து கூறும் நேரம், உற்ற உறவுகளும் மற்றும் நண்பர்களும் வாழ்த்து கூறும்